ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இந்த ஆடியோ பதிவின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னோடு கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இங்கே ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, நீங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். தேவன் மோசே இடத்துல நீங்கள் கையேந்தும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. நீங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கையேந்துவது சொந்தமில்லாததை கேட்குறது, ஆனால் கால் மிதிக்கிறது சொந்தமானதை சுகந்தரிப்பது. தேவன் நமக்கு சொந்தமானவைகளை சுகந்தரிக்கும்படி நாம் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நமக்கு சொந்தமாக கொடுக்க தேவன் விரும்புகிறார். நாம் கையேந்தக்கூடியவர்கள் அல்ல, நாம் கால் மிதித்து சுகந்தரிக்கக்கூடியவர்கள். நாம் கையேந்தி ஒன்றை ஒரு இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. நாம் கால் மிதித்து நமக்கு உண்டானதை நாம் சுகந்தரிக்க பிறந்தவர்கள். ஆமென். மோசேக்கு சொன்னபடியே தேவன் அவர்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தது உண்மையானால் அதே தேவனைத்தான் நாமும் ஆராதிக்கிறோம், அதே தேவனைத்தான் நாமும் தொழுது கொள்கிறோம். மோசேயின் தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாமும் இந்த நாளில் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் தேவன் நமக்கு சொந்தமாய் கொடுப்பார். நம்மை தேவன் கையேந்து விடுகிறவர் அல்ல. நாம் கையேந்துவது தேவனுக்கு சித்தமும் அல்ல. கையேந்துவதுங்கிறது நமக்கு சொந்தமில்லாத ஒன்றை நம்ம கேட்கிறது. ஆனால் கால் மிதிப்பது என்பது நமக்கு சொந்தமானதை சுதந்திரிப்பது. ஆமென். நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நம்ம கால்களை மிதித்து சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். நமக்கு உண்டான பிசாசானவன் நம்மகிட்ட இருந்து பிடுங்கி வைத்த சகலவற்றையும் நம்ம இந்த நாளில் கால் மிதித்து சுதந்திரிக்க போகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, கால்களை மிதித்து சுதந்திரியுங்கள். எஸ், நம்ம கால்களை மிதித்து சுதந்திரிக்க போகிறோம். நமக்குண்டான ஆசீர்வாதத்தை, நமக்குண்டான நிறைவை, நமக்குண்டான பொருளாதார ஆசீர்வாதத்தை, நமக்குண்டான எல்லாவற்றையும், நமக்குண்டான பிசாசானவன் எதையெல்லாம் சூறையாடி வைத்திருக்கிறானோ, நமக்குண்டானவைகளை எதையெல்லாம் பிசாசானவன் எடுத்து வைத்திருக்கிறானோ, அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் சுதந்திரிக்க போகிறீங்க. ஆமென். கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கையேந்துகிறவர்கள் அல்ல. பிசாசானவன் புடுங்கினதை நாம் கையேந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சத்ருவானவர்கள் நம்மிடத்துலேருந்து, ஒருவேளை நமக்கு சத்ருவானவங்க நம்மிடத்துலேருந்து ஒரு சில காரியங்களை பிடுங்கி இருக்கலாம். நம்மளை பிடிக்காதவங்க நம்மகிட்டருந்து ஒரு சில காரியங்களை நம்மகிட்டருந்து பிடுங்கி விட்டு அதை நம்ம கையேந்து கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். நம்ம உங்களுக்கு உண்டானதை ஒரு ஆள் உங்கள்கிட்ட பறித்து கொண்டு அதை நீங்கள் உங்கள்கிட்ட கையேந்து கேட்குற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையை பார்த்து சொன்னது, மோசேக்கு தேவன் சொன்னபடியே நீங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க போகிறார். ஆமென். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் நமக்கு சொந்தமானது, ஐஸ்வர்யம் நமக்கு சொந்தமானது, மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு சொந்தமானது, சமாதானமான வாழ்வு நமக்கு சொந்தமானது. அவைகளை தேவன் நமக்காக சிலுவையில் சுதந்திரித்து ஏற்கனவே கொடுத்து விட்டார். கல்வாரி என்கிற அந்த கிரயத்தினால தேவன் நமக்கு சுதந்திரித்து கொடுத்து விட்டார். உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் கையேந்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஏற்கனவே கல்வாரியில் நமக்காய் சுதந்திரித்து விட்டார். நாம் கால்களை மிதித்து அதை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ரோமர் 16:20 வசனம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சத்துருக்களை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராம். நம்முடைய சத்துருக்கள் நம்மிடந்து சுதந்திரித்த சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். நமக்குண்டானதை நம்ம கால்களை மிதித்து நம்ம சுதந்திரிக்க போகிறோம். சத்துருவானவனுடைய தலையை நம்ம நசுக்க போகிறோம். உங்கள் கால்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறாரு. ஆமென். உங்கள் கால்கள் கீழே அவர்களை நசுக்கி போட போகிறாரு.
எவ்விடத்தையும் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. உங்களுக்குண்டானதை, நமக்குண்டானதை, சத்துருவானவன் திருடி வைத்த நமக்குண்டானவைகளை நம்ம இந்த நாளில் சுதந்திரிக்க போகிறோம். இந்த நாளை நான் இயேசு நாமத்தினால சுதந்திரிக்கிற நாளாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். இயேசு நாமத்தினால இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த வசனத்தை சொல்லி சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கின்ற காரியம் உங்கள் மத்தியில் பலத்த விதமாக இருக்கட்டும். God bless you. Enjoy the day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.